மாஸ்க்ல போட்டுட்டீங்களா? சரியா? சொல்லுங்க. இப்போ என்ன இன்னைக்கு பெரிய ஆளுமைகள்லாம் இங்கே வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவங்களெல்லாம் பார்க்கல. அம்மாவை பற்றி நான் படித்தேன். நான் எந்த வருஷம் பிறந்தனோ அந்த வருஷத்துல இருந்து குழந்தைகளுக்காக வேலை செய்கிறாங்க. 67. நீங்கள் எல்லாம் தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்ன? அப்புறம் ஏன்னா எனக்கு அது மட்டும்தான் ஒழுங்காக தெரியாது. சாருக்கு மட்டும் தமிழ் தெரியாதுமா. ஸோ அம்மா வந்து இது மாதிரி குழந்தைகளுக்காக போராடி 67லேருந்து நிறைய வேலை செஞ்சு பெரிய உலக அளவில் ரொம்ப புகழ் பெற்றவங்க. இந்த இதுக்கான தலைவராக இருக்கிறாங்க. அதோட செயலாளர் வந்திருக்கிறாங்க. இந்த அமைப்போட நம்ம சேர்ந்து ஏஎம்டி ஃபவுண்டேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? யாரை பார்த்துருக்கிறீங்க? அதில் யார் யார் ஏஎம்டி ஃபவுண்டேஷன் யாரு? மோகன்தாஸ் சார் வருவாங்களா? ஒரு பெரியவர் வருவார், ஞாபகம் இருக்கா? கண்ணில் காணுன்னா மறந்துடும். மோகன்தாஸ் சார் தான். அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 75 கிட்ட இருக்கும். ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆக்டிவாக வேலை செய்கிறாரு. இதுவரையும் எவ்வளோ பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு? ஒரு 10-15 பேருக்கு இது மாதிரி பெண்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. அது ரொம்ப குக் கிராமங்களில் போய் இந்த பயிற்சி கொடுத்து இங்கேருந்து மிஷினரி, அதாவது விவேகானந்தர் ஒன்று சொல்லுவார், மாணவர்கள் கல்வி சாலையை நோக்கி வர முடியும்னா கல்வி சாலை மாணவர்களை நோக்கி போகணும். அவர் திருவாரூரில் என்ன பண்ணாங்கன்னா, கிராமத்திலேருந்து அந்த பெண்கள் திருவாரூருக்கு வரணும்னா கஷ்டம். அது ஒரு 30-40 பேர் அங்கேருந்து பஸ் பிடிச்சி வீட்டில் இப்போ பர்மிஷன்லாம் வாங்கி வரணுங்கிற கஷ்டத்துக்காக இவர் என்ன பண்ணார், டெய்லரிங் மிஷின்லாம் அந்த கிராமத்துக்கு கொண்டு போயிட்டார். அங்கே இருக்கிற அந்த பொது அரங்கம்லாம் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுவாங்க? கம்யூனிட்டி ஹால். அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? அந்த சமூக கூடம். இல்லை அங்கே இருக்கிற ஒரு தலைவரை பிடிச்சி அவங்களோட வீடு, இல்லை உங்கள் மாதிரி இருக்கிற ஒரு வாலண்டியர்ஸ் அவங்களோட வீடு, அங்கே கொண்டு போய் மிஷினை வச்சு ட்ரைனிங்க்கு மட்டும் 2 பேர் அங்கே அனுப்புவார். அதுலேருந்து நிறைய பேர் வேலை, நிறைய பேர் சுய தொழில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து வாய்ப்பு நிறைய இருக்குமா, அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். இப்போ உங்களை மாதிரி உள்ள உங்களோட வெற்றி கதை தான் இன்னைக்கு இத்தனை வருஷம் அதை வேலை செய்ய வைக்கிது. நிறைய தொழில் அதிபர்களாக இதில் இருந்து ஆயிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அரசாங்கம் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க, ஸ்கீம்ஸ் நிறைய இருக்காங்க. இன்னும் சொன்னால் 90% வரையும் சப்சிடி கொடுக்குறாங்க. நீங்கள் 10% போட்டால் போதும், 90% கவர்மெண்ட் கொடுக்க ரெடியாக இருக்கு. அந்த கட்டடம் கட்டுறதுலேருந்து மெஷினரி வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஃபண்டு கொடுக்குறாங்க. நம்ம அப்போ சேர்ந்து அதுக்கான வேலை செய்யணும். இன்னும் சொன்னால் பல கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. 5 கோடி ரூபாய், 7.5 கோடி வரையும் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் 7.5 கோடி கொடுக்குறாங்க. இந்த 7.5 கோடியில் நம்ம 10% அப்படின்னா எவ்வளவு? 75 லட்சம் மொபிலைஸ் பண்ணணும். இதையும் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ பெருநிறுவனங்கள் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்து பண்ண வைக்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன பணம் இல்லை, என்ன நீங்கள் 7.5 கோடிக்கு பேசுகிறீங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஆரம்பிக்கணும், நீங்கள் எல்லாம் சேர்ந்து 50,000 ரூபாய் போட்டால் 5 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கும். ஸோ இது மாதிரி இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. இப்போ இதில் எத்தனை பேர் இப்போதைக்கு நான் முழுமையாக எல்லா ட்ரெஸ்ஸும் என்னால் தைக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க யாரு? கற்றுக்கிட்டேன் சார், ஆனாலும் இன்னைக்கு இன்னும் சரியா வரல, அது மாதிரி யாரும் இருக்கீங்களா? சரி, பரவாயில்ல. இப்போ நான் கற்றுக்கிட்டேன், இது மாதிரி நான் வந்து இதை ஒரு தொழிலாக செய்கிறேன், இல்லை அட்லீஸ்ட் ஏன் சட்டையை தைச்சுக்கிறேன், அது மாதிரி எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாவ் மேடம், sir, this is the success story. The people who are all raising their hand, they already know the stitching fully. Oh, wonderful. ஆமாம். இப்போ நீ யாராச்சும் ஒரு சிலர் ஏந்திரிச்சுமா, இந்த கெஸ்ட் எல்லாம் இருக்கிறனால வாங்க, ஒரு நல்ல கரவொலியோடு வர வைப்போம். இப்போ எதுக்காக கைத்தட்டணும்னு சொல்லுங்க. ஐயா வந்தது 2 காரணம். இப்போ நாங்கள்லாம் வந்தோம், ஏன் கைத்தட்டல? ஐயாவுக்கு ஏன் தெரியுமா வேகமாக கைத்தட்ட சொன்னோம்? ஒன்று லேட்டாக வந்தால் நாங்கள் இப்படி கைத்தட்டி தான் வரவேற்கிறது. ஆனால் ஐயா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக தான் வருவார். நல்ல விஷயங்கள், அதுவும் இருக்கிறதுலே ரொம்ப தூரத்துல இருந்து அவர் வர்றார். அவர் வந்ததே ரொம்ப பெருமை எங்களுக்கெல்லாம். அடுத்ததா இப்போ நீங்கள் யாராச்சும் ஒரு சிலர் வெற்றி கதை இப்போ நீங்கள் அனுபவம் பண்ணியிருப்பீங்க. நான் இது மாதிரி கற்றுக்கிட்டேன், இல்லை இந்த நிறுவனம் கொடுத்தாங்க, இதுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? என்னம்மா நிறைய பணம் வாங்கினாங்கன்னு கேள்விப்பட்டேன். நிஜமாக பணமே கொடுக்கலையா? அப்படியா? பணம் நிறைய வாங்கினாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னென்ன ஒன்றும் வாங்கலைங்கிறாங்க. ஆமாம், தே ஆர் நாட் கெட்டிங் எனி மணி, தே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒன்லி தே கெட் ட்ரெயின்டு. ஸோ நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் சொல்லும்போது இப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ இவ்வளோ பெரிய நான் இவங்கெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. இவங்க வந்ததே நான் ஒரு பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். ஏன்னா பேராளுமைகள் இவங்களெல்லாம் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். இந்த இடத்துக்கு நான் பல முறை வந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு உங்களால் தான் அவங்கள இன்னைக்கு பார்க்குற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிரகாஷ் ராவ் பார்த்தீங்கன்னா, இங்கே தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு மாநிலம் அமையறதுக்கே காரணமான ஒரு மனிதர். இப்படி ஒரு ஆளுமை இவ்வளவு எளிமையா நம்மளோட வந்திருக்கிறாருன்னா அதுவே ஒரு பெருசு. தெலுங்கானாவில் இருக்கிற நீர்நிலைகளை பூரா பாதுகாக்கிறாங்க. நான் வந்து 7 மாநிலத்தில் இருக்கிற 100 விவசாயிகளை அழைச்சிட்டு 3 நாள் அங்கே போய் தங்கியிருந்தேன். சார், எங்கள் அத்தனை பேருக்கும் 7 மாநிலத்திலேருந்து வந்தவங்களுக்கும் அங்கே தங்குறதுக்கு இடம், எங்கள் எல்லாருக்கும் பஸ் ஏற்பாடு பண்ணி இந்த காலேஸ்வரம் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், 1 லட்சம் கோடி ப்ராஜெக்ட், அதுக்கான தலைவர் இவர் தான். எங்களெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க, அந்த ப்ராஜெக்ட்லாம் கொண்டு போய் காமிச்சாங்க.
சாரோட வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சார் வந்து ஒரு இனோவா காரில் அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் மிலிட்ரி போலீஸ் வந்தது. அப்படி ஒரு பாதுகாப்பு. எங்களை அப்படி அழைச்சிட்டு போய் அந்த ப்ராஜெக்ட்லாம் சுற்றி காமிச்சாங்க. 243 கோடி மரங்கள் தெலுங்கானாவில் வச்சிருக்கிறாங்க. எப்படி ஒரு ஆளுமை! அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நாளைக்கு 500 லிட்டர் தண்ணீர் கொண்டு போய் சேர்க்குறாங்க. எல்லாத்துக்கும் அவர் தலைவர். நான் ஒவ்வொரு முறையும் இவர் ஆச்சரியமா பார்ப்பேன், எப்படி இவ்வளவு எளிமையா இருக்கிறாருன்னு. நாங்க அங்க போகும்போதெல்லாம் எங்களுக்கு பெரிய விருந்து உபசரிப்பு, பெரிய இடங்கள்ல தங்க வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இங்க அவர் வந்து நான் கார் அனுப்புறேன்னு சொன்னா, ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார், வை யூ ஆர் சென்டிங் யுவர் கார், நீ ஏன் உன் கார் அனுப்புற, நான் வந்து நீ எங்க இருக்கேன்னு சொல்லுவாரு. சரி ஏதோ இதுல வர்றாருன்னு ஒரு கார் டாக்ஸில வந்து இறங்குவார், ஆட்டோல இறங்குவார். எப்படி எளிமையான மனிதர்கள் பாருங்க. அம்மா அவர்களை பத்தி படிக்கும் போது படிச்சேன், ஆச்சரியம், எப்படி இவ்வளவு தூரம் ரீச் பண்ணாங்க. உலக நாடுகள், பல நாடுகளுக்கு போயிருக்காங்க. இந்த குழந்தைகளோட வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை சந்தித்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பெண்மணி இங்கே இருக்கிறாங்க. இந்த அமைப்பே ஒரு பெரிய வெற்றி அமைப்பு. அவங்களோட இருக்கிறோம். என்னம்மா, நிறைய நேரம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட பெருமை நமக்கு தெரியாது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப இதை பற்றி சொல்கிறோம். அதே மாதிரி மோகன்தாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை வருஷம் ஆச்சு? 27 வருஷம். 27 வருஷம் தொடர்ந்து இந்த பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். நான் சொன்னல, கிராமங்களை நோக்கி போய் இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. மோகன் உட்காருங்க. அதே மாதிரி ஐயா ஜார்ஜ் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. நான் வந்து சொல்றது எக்ஸ்னோரா இளைஞரணினா 70 வயசானாதான் இளைஞரணி. இவரெல்லாம் இளைஞரணி. தினந்தோறும் 1000 நாள் தினந்தோறும் பசுமை பண்ணின்னு ஆரம்பிச்சாங்க. முதல் 1000 நாள் முடிச்சு இப்ப ரெண்டாவது ஒரு 450 நாளைக்கு மேல வேலை செஞ்சிருக்காங்க. தினந்தோறும் 2 மணி நேரம் பசுமை. இப்ப இந்த ஹாலை விட்டு வெளியில போனீங்கன்னா பின்னாடி மரம் இருக்கும். இதெல்லாம் இந்த டீம் தான் வந்து மரம் வச்சாங்க. இவங்களோட அனுமதியோட அந்த மரம் பின்னாடி. இவங்க என்னமா இந்த மியாவா இப்ப அதுக்கான எல்லா வசதியும் இவங்க பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாணவர்கள், இங்க இருக்கிற பிள்ளைகள் தான் அதை பொறுப்பெடுத்து பாதுகாத்தாங்க. இன்னைக்கு ஒரு அழகா வந்திருக்கு. இது மாதிரி லட்சக்கணக்கான மரங்களை வைக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நிறைய நீர்நிலைகளை மீட்டெடுக்கிறோம். இதெல்லாம் தான் நம்ம வேலை செய்யறோம். எங்களுக்கு நான் போன வருஷம் மட்டும் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஏரி குளங்களை தூர்வாடுறதுக்காக நிறைய மிஷினரி. அப்புறம் இப்ப நீங்க டெய்லரிங் ஒர்க் பண்றீங்கல்ல, நாங்க என்ன செய்யறோம், இந்த பாபநாசம் அப்படின்னு, அதாவது தாமிரபரணின்னு ஒரு ஆறு இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? தமிழ்நாட்டில் தோன்றி தமிழ்நாட்டிலேயே கடல்ல கலக்கிற ஒரே ஒரு ஆறு தான். அங்க என்ன செய்யறாங்க, உங்களை மாதிரி பெண்களை வச்சு இப்ப நம்மளுடைய வாஸ்து இருக்காங்கல்ல, அவர்கள் இந்த ஜோதிடர்கள்லாம் நம்மளை கெடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட பாவம் போகணும்னா நீர்நிலையில போய் தண்ணியில துணியை விடுங்கிறாங்க. துணியை விட்டீங்கன்னா பாவம் தான் வந்து சேரும். இதுல வந்து டன் கணக்கில் கொண்டு போய் துணியை எடுத்துறாங்க. இப்போ போன வாரம் மட்டும் ஒரு குழு வந்து ஒரு 200 டன் அதுல இருந்து துணியை எடுத்திருக்காங்க. அப்ப நாங்க என்ன செய்யறோம்னா, அங்க இருக்கிற ஒரு சாமிஜியோட இணைஞ்சு அப்பத்தி ஒரு விழிப்புணர்வு, இந்த தண்ணியில் துணியை போடக்கூடாதுன்னு. அப்படி நீங்கள் அப்படி தான் பண்ணணுன்னா தண்ணியில் நனைச்சிட்டு மேலே எடுத்து போட்டுருங்க, அதை நாங்கள் கொண்டு போய் வேறு பொருளாக மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து என்ன செய்கிறோன்னா, இந்த புடவைகளை எடுத்து பெண்களுக்கு பயிற்சி கொடுத்து அதுலேருந்து மிதியடி பண்ணுறோம். அந்த மிதியடி அதில் என்ன வேடிக்கைன்னா, யாருக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்குறோமோ அவங்களுக்கு டே 1லேருந்து வருமானம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ நீங்கள் சட்டை தைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, ஆரி ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த மேட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ மோகன்தாசன்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கேன், அடுத்த பயிற்சியிலேருந்து இந்த மேட் மேக்கிங்கையும் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு. இப்போ இந்த ஆண்டு மட்டும் ஒரு 360 பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒரு நிறுவனத்தோட PWCயோட ஜாயின் பண்ணியிருக்கோம் மேடம். இந்த வருஷம் அவங்க ஒரு 360 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு மிஷினரியிலேருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ட்ரெயினர் சம்பளத்துலேருந்து எல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே நம்ம மாதிரி பாபநாசத்தில் ஒரு நிறுவனம் இடம் கொடுத்துட்றாங்க, அங்கே ட்ரைனிங் நடக்குது. இப்போ இந்த வருஷம் கமிட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பல ஆயிரம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகணும்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டீங்க இல்லையா? இப்போ நீங்கள் வந்து நல்ல இதே மாதிரி ஒரு குக் கிராமத்தில் போய் இதே மாதிரி ஒரு பயிற்சி நடந்தது. அங்கே இந்த மாதிரி ஒரு நிறைவு நாள் விழாவுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு போனோன்னு இது மாதிரி பேச சொன்னோன்னு ஒரு அம்மா உங்கள மாதிரி உட்காந்துருந்தவங்க எழுந்திரிச்சு சொன்னாங்க, என்னுடைய இது மாதிரி பயிற்சி, இலவச பயிற்சி சொன்னேன், என் வீட்டுக்காரர் சொன்னார் நீ எல்லாம் போக வேண்டான்னாரு. வீட்டில் இருக்கிற மாடை யார் பார்க்கறது, நீ போயிட்டீங்கன்னா மாடை சரியாக பார்க்க முடியாது, மாடு கறவை குறைஞ்சிரும் அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நான் மாடையும் நல்லா பார்த்துக்குவேன், தையல் வகுப்புக்கும் போயிட்டு வந்துடுவேன். என்ன வேடிக்கைன்னா, நான் போயிருந்த அன்னைக்கு அந்த அம்மா தச்ச ப்ளவுஸு ஒரு 1000 ரூபாய் பணத்தை மேலே வச்சு எடுத்தாந்து வச்சாங்க. சார் என் வீட்டுக்கார் அப்படியே அவங்களுக்கு கண்ணு தண்ணி கொட்டுது. என் வீட்டுக்காரர் என்னை போகவே கூடாதுன்ட்டார் சார். நான் அவர்கிட்ட சொன்ன மாடியும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி டெய்லரிங் கற்றுக்கிட்டேன், தொழிலாக இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சார், சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 1000 ரூபா சம்பாதிச்சிட்டேன்னு கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ எங்களுக்கு அது எவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் இன்னும் ஓட வைக்கும். இன்னும் சொன்னால் அந்த பயிற்சிக்கு அண்ணன் 75 வயசு, இங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி அந்த மிஷின்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஒரு வேன் புக் பண்ணிட்டாரு. அந்த வேன் வந்த பையன் அந்த யார் புக் பண்ணாரோ வரல, அப்புறம் வேற ஒரு வேனை பிடிக்கிறாரு. அந்த டிரைவர் சொல்கிறாரு என்னால் ஏற்ற முடியாதுன்னு. இவர் அங்கே இருக்கிற பையனை வச்சுட்டு வேனில் இவரே
மிஷின்லாம் தூக்கி ஏற்றுறாரு. அந்த ட்ரைனிங் இடத்துக்கு போகும்போது என்னாச்சுன்னா, போகணுன்னா இந்த டிரைவர் சொல்கிறாரு, எனக்கு மேப்பெல்லாம் பார்த்து போக தெரியாது, நீங்கள் யாராச்சும் வரணும். அதே வேனில் அவர் ஏறி போய் அங்கே மிஷினை இறக்கி வைக்கிறார். என்ன அவசியம் இருக்குது இந்த வயதில்? அப்போ அதுக்கெல்லாம் நம்ம கொடுக்குற விலை என்ன? நீங்கள் நன்றி கடன் ஒன்று இருக்கு இல்லையா, அது எதுன்னா நீங்கள் வெற்றிகரமாக இந்த தொழிலை செய்யணும், சம்பாதிக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்னா இது மாதிரி இன்னும் 10 பேரை உருவாக்கணும். நீங்கள் நிறைய பேர் எத்தனை பேர் ட்ரைனிங் கொடுக்க ரெடியாக இருக்கீங்க? நான் சொல்லிக் கொடுப்பேன் சார், யாராச்சும் டெய்லரிங் கேட்டால் சொல்லிக் கொடுப்பீங்களா? இதுதான் முக்கியம். நீங்கள் நன்றி கடன் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சம்பாரித்து நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் இதுக்கான நன்றி. நான் இன்னும் 10 பேரை இது மாதிரி உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் இதுக்கான தேங்க்ஸ் கிவிங். இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு செய்ய வேண்டியது இது ஒன்று தான். ஸோ அதனால் உங்களுடைய அனுபவ பகிர்வு இதெல்லாம் வந்து யாரையும் மேடம் எங்கே இவங்க எங்கே ராஜேஸ்வரி யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? அந்த டீச்சர் எப்படி நல்லா சொல்லிக் கொடுப்பாங்களா? சுமார் டீச்சரை யாரெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தா? இவங்க ரெண்டாவது 2 வரல, நீங்கள் 2 பேரும், இவங்க இன்னொருத்தர் வரலையா? எப்படி சொல்லி கொடுத்தாங்க? நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? வெரி குட். அதெல்லாம் பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். யாரெல்லாம் வாலண்டியராக உங்களை யாரையும் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்காங்களா நீ இப்படிலாம் சொல்லணும்னு? அதெல்லாம் சொல்லி கொடு இல்லையா? ஏன் மேடம் அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? சார் யாராச்சும் கொஞ்சம் பேர் சீக்கிரமாக சொன்னீங்கன்னா நாங்கள் புறப்பட்டுருவோம். அனுபவ உரை ஃபாஸ்ட். உங்களெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் தம்பி வந்திருக்கிறாரு. இந்த மைக் வேணுமா? எப்படி வாங்க, இங்கே வரீங்களா அங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களுக்கு நல்ல உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. இப்படி வந்தீங்கன்னா கேமராவில் வேற ஒன்றும் இல்லை, உங்களை மாதிரி இன்னும் 10 பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். தெரியாது, எங்கள் ரிலேஷன் மூலியமாக இங்கே வந்து கோச்சிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். நான் வெளில ஃபஸ்ட்டு பணம் கட்டி டெய்லரிங் கிளாஸ் போனேன். ஆனால் எனக்கு அது சொல்லிக் கொடுத்தது சரியாக புரியலன்னா பிகாஸ் எனக்கு வந்து அவங்க சரியாகவே சொல்லித்தரல. மேம் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க. உங்களால் முடியும், நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க, இன்னைக்கு இல்லை உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் செய்யுங்க, உங்களுக்குன்னு அமௌண்ட் தேவை, உங்களோட குழந்தைகளை நீங்கள் பார்க்கணும், நீங்கள் முன்னேறி வரணும்னு மேம் சொன்னாங்க. மேம் ராஜேஸ்வரி மேம் ரொம்ப மோட்டிவேஷன் ஸ்பீச் நிறைய கொடுப்பாங்க எங்களுக்கு உட்கார வச்சு. நல்லா பண்ணுங்க, உங்களால் முடியும், பொண்களால் முடியாது எதுவுமே கிடையாது லைஃப்பில் அப்படின்னு சொல்லி மேம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. இன்னைக்கு அதனால தான் என் ப்ளவுஸை நானே தச்சு போடுறேன். அதில் இருக்க ஒரு சந்தோஷம் எதுலேயுமே எனக்கு கிடைக்காது. என்னோட ப்ளவுஸ் போடும்போது அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. சரி நம்மளோட தான் நம்ம செஞ்சுக்கிறோம், மற்றவங்களுக்கு செய்ய வேண்டாம், நம்மளோட தான் நம்ம செஞ்சுக்கிறோன்றனால ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. வெளியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ப்ளவுஸ் கொடுத்தாலும் எதுக்கு தான் நான் தச்சு கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ரைன் பண்ணிட்டாங்க எங்களை இங்கேயும். தேங்க்யூ மிஸ். வணக்கம், என் பேர் ஹேமலதா. நான் வந்து ஆரி ஒர்க் கிளாஸ் கற்றுக்கினேன். ஆரி ஒர்க் கிளாஸ் சேர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கிளாஸ்லாம் போய் கேட்டேன், 8000 அந்த மாதிரி கேட்டாங்க. என்னால் அமௌண்ட் பே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நான் இருந்தேன். வீட்லேயும் ஹெல்ப் பண்ணுற அந்த இதுவும் இல்லை. நானாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு வரணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் விசாரிச்சும் போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, நீங்கள் போய் கற்றுக்கோங்க அப்படின்னு. சரி அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன், என்னை ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. வைஷாலி மேமும் ராஜலட்சுமி மேமும் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு எதனா புரியலன்னு சொல்லி சொன்னாலும் ரிப்பீட் சொல்லி கொடுப்பாங்க. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக யாரோ சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியல, ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நான் கற்றுக்கின ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டு முடித்தோம். அது இல்லாமல் தனியாக ஒரு ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க, அதுவும் போட்டு முடித்தோம். ஸ்டார்டிங்கில் இது நான் போடுவேனான்ற ஒரு மைண்டில் இருந்தோம். ஆனால் நல்லபடியாக போட்டு முடிச்சு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது அவங்க 2 பேரும் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிஸ்னஸ் பண்ணும், ஆல்ரெடி நான் டெய்லரிங் ஒர்க் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஆரி ஒர்க்கும் கற்றுட்டேன். இதுக்கப்புறமா இந்த ஆரி ஒர்க் பிஸ்னஸும் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கு, பண்ணுவேன் நான் வந்ததெல்லாம். தேங்க்யூ. என் பேர் வந்து தேன்மொழி. நான் வந்து இங்கே பாரதிபுரத்தில் தான் இருக்கேன். இங்கே வந்துட்டு நான் டெய்லரிங் கிளாஸ் வந்து இங்கே ஃப்ரீ கிளாஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னால் கூட பணம் கட்டி ஒரு இடத்துல படித்தேன். பட் ஆனால் எனக்கு அது புரியவே இல்லை. சொல்லி கொடுத்தாங்க, நிறைய வேல்யூலாம் கூட சொல்லி கொடுத்தாங்க. பட் ஆனால் எனக்கு தைக்க தெரியல. அந்த நேரத்தில் பண்ண முடியுது, அப்புறம் அடுத்து மறந்தது, அது சரியாக வரவே இல்லை. இப்போ வந்து இங்கே இது ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். எனக்கு வந்து மோகனா மேம் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. அது சொல்லிக் கொடுத்ததே ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டா என்னால் தைக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கிடைச்சிச்சு. இப்போ நான் தச்சு போட்டுட்டு வந்திருக்கேன். இந்த சுடிதார் வந்து நான் தைச்ச ஒரு சுடிதார் தான், நான் தைச்சி போட்டுட்டு வந்திருக்கேன். நான் வந்து பிளவுஸ் எனக்கு தைச்சிருக்கேன், என் சிஸ்டருக்கு தைச்சு கொடுத்துருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு தைச்சு கொடுத்துருக்கேன். இன்னொருத்தவங்களுக்கு கூட வெளியில் 100 rupeesக்கு ஒருத்தவங்களுக்கு நான் தைச்சு கொடுத்துருக்கேன். இந்த கான்ஃபிடென்ட் எனக்கு கிடைச்சது வந்து இங்கே தான் கிடைச்சிது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லை, நான் வந்து இப்போ இங்கே ஆரியும் முடிச்சிருக்கேன். ஆரி வந்து எனக்கு சுத்தமாக
அம்மா வந்து நீடில் கூட உள்ள வந்து போட்டு எடுக்கிறதுக்கு தெரியவே தெரியாது, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக பண்ணாங்க, உன்னால முடியும், நீ பாரு முடிக்கும் போது நீ தான் சூப்பராக ப்ளவுஸ் போட்டிருப்ப அப்படிலாம் சொல்லி எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கூட சொன்னாங்க. நான் அதே மாதிரி ட்ரை பண்ணேன், எனக்கு ப்ளவுஸும் போட முடிஞ்சுது. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பேர் ஜெயபாரதி. ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் ஆனால் வெளியில் வந்து அமௌண்ட்லாம் கூட இருக்கிறதுனால நான் வெளியில் கிளாஸ் போகலை. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஎம்டி ஃபவுண்டேஷன் அண்ட் எக்ஸ்னோரா அமைப்பு சேர்ந்து இங்கே கற்றுக் கொடுக்குறாங்கன்னு. ஆரி ஒர்க் கிளாஸ்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு வந்தேன். வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். 1 வீக் எனக்கு சுத்தமாக வரவே இல்லை. ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆரி ஒர்க் கிளாஸ் முடிச்சுட்டு இவங்க டெய்லரிங் கிளாஸும் ரொம்ப சொல்லி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பொறுமையாக கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆரி ஒர்க் முடிச்சுட்டு டெய்லரிங் கிளாஸும் நான் இங்கேயே முடிச்சுட்டு இப்போ என்னால் ஒரு ப்ளவுஸ் வெளியில் தைச்சு கொடுக்க முடியும். நான் இது வரைக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து எதுவும் ஏர்ன் பண்ணி கொடுத்ததில்லை. அவங்க தான் ஃபேமிலியை பார்த்துப்பாங்க. இப்போ என்னாலையும் ஏதாவது நான் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இந்த அமைப்பு மூலம் நான் கற்றுக்கிட்டது. மேடத்துக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கி நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக காமிச்சிருக்கேன் இந்த கிளாஸ் மூலிமா தான். ஸோ ஆரி கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆரி தான் கற்றுக்கிட்டேன். இப்போ நல்லா பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கேன் நான் இது மூலியமாக. என்னோட சிஸ்டர் வந்து ஷாப் வச்சுருக்காங்க. என்னுடைய டிசைன்ஸ் பார்த்து தான் இப்போ நிறைய எனக்கு அடுத்தடுத்த ஆர்டர்ஸும் வந்துட்டுருக்கு. அடுத்தது வந்து டைலரிங் கற்றுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதையும் கற்றுக்கிட்டேன். இப்போ என்னுடைய பாப்பாவுக்கும் நல்லா ஃப்ராக் தைச்சு தரேன். எனக்கும் தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் நானே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வருமானத்தை பற்றி சொல்ல முடியுமா? ஒன்றும் இங்கே யாரும் இன்கம் டேக்ஸ்லாம் இல்லை. டிசைன் அதான் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட், அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1500 டிசைன் போட்டு நான் நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆரி ஒர்க்கு நல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டிச்சிங்கும் எனக்கு நல்லா இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ நல்லா ஏர்ன் பண்ணேன். மந்த்லி சுமாராக என்ன வரும்? சுமாரான ஒரு என்னால் ஏர்ன் பண்ணுவோம் 6000 5000 அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுவேன். இல்லை பரவாயில்ல, பாதி சொன்னால் போதும். தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு என் பேர் ஜான்சி ராணி. எனக்கு வந்து சின்னதுலேருந்து டைலரிங் கற்றுக்கணும்னு ஆசை. கையாலேயே ஊசி வச்சு வீட்டிலே தைப்பேன். அதுக்கப்புறம் சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க, பசங்க வந்துட்டாங்க. அதனால் என்னால் அது பண்ணவே முடியல. அப்புறம் இப்போ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பசங்க இருக்காங்க. அதுக்கப்புறமா எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் மட்டும் வேலைக்கு போய் வீட்டில் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ஃப்ரெண்டு மூலியமா வந்து இங்கே மேம் ஃப்ரீயாக சொல்லித்தராங்கன்னு ஒரு டவுட்டாகவே வந்தேன். வந்ததுமே நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க வந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கு எப்போவுமே கூட்டத்தில் இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கே எனக்கு பயம். ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் மேம் வந்து தைரியமாக மிஷினில் உட்காந்து சொல்லி கொடுத்தாங்க. கூடவே நின்று சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து அம்ஜிகரில் ஒரு இடத்துல கேட்டேன். அவங்க வந்து 8500 ரூபாய் சொன்னாங்க. ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணி தைக்கிறதுக்கு. அவ்வளோ வசதி இல்லை என்கிட்ட. நான் வந்து இங்கே மேம் சொல்லி கொடுக்குறாங்கன்றதுனால வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பேக் நான் தைச்சேன். இந்த பேக்ல வந்து ஐயா வந்து எனக்கு ரொம்ப பாராட்டாரு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஞ்சமா தைக்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டேன். அப்புறம் ப்ளவுஸு சுடி எல்லாமே எங்கள் பாப்பா ட்ரெஸ்லாம் இப்போ நான் தான் தைக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து மிஷின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால இப்போ தைக்க முடியல. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி வந்து எனக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க. எனக்கு அவங்க ப்ளவுஸ் ஆரி ப்ளவுஸும் போட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் ஸ்டிச் பண்ணல, ப்ளவுஸாக போட்டு கொடுத்தாங்க. வெளியே தைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, என்கிட்ட மிஷின் இல்லாதனால. அந்த தைச்சு கொடுத்தேன். ப்ளவுஸோட முந்தியில வந்து சில்க் த்ரெட் வச்சு ஹேங் பண்ண சொன்னாங்க. அதுவும் பண்ணியிருக்கேன். திடீர்னு அவங்க வந்து த்ரெட்ல பேங்கிளும் இயரிங்கும் வேணும்னு சொன்னாங்க. பேங்கிள் என்கிட்ட இருந்துச்சு, அதை வச்சு த்ரெட்ல பண்ணி கொடுத்துட்டேன். இயரிங் வந்து என்கிட்ட அந்த மோட்லாம் இல்லை. டக்குன்னு வந்து என்னோட தம்பியோட டேப்லெட் காலி ஆயிடுச்சு. அதை வச்சு நான் இயரிங் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களும் நல்லா இருக்காங்க. பண்ணிட்டு 1800 கொடுத்தாங்க. அதெல்லாம் செட்டா வந்து 1800 கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பிளவுஸ் வந்து தைச்சு தர சொன்னாங்க. ஆனா அவங்க ஃபங்க்ஷன்றதுனால அவங்க எந்த மிஷின் இல்லைன்னா அவங்கள ஓகே நான் வெளியே தைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அமௌண்ட் வந்து 1800 கொடுத்தாங்க. இப்போ என்னோட அம்மா ஆப்ரேஷன் ஜிஎஸ்ல நடந்துட்டு இருக்கு. அது நான் போறதுக்கு வரதுக்கு சாப்பாடு செலவு அதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எங்க மேம் ராஜேஸ்வரி மேம்க்கு, மோகனா மேம்க்கு, வைஷு மேம்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து எத்தனை வாட்டி நான் தப்பு பண்ணாலும் பக்கத்துலேயே இருந்து சொல்லி தருவாங்க. அதனாலே நான் சீக்கிரம் கற்றுக்கிட்டேன். இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட், கிரேட். இதான் நிஜமான சூப்பர்.
இப்போ சார் வந்திருக்கிறது இந்த இன்னோவேஷன் அப்படின்னு ஐடியில் என்னெல்லாம் பண்ணலாம், 10,000 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெலுங்கானாவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு பண்ணணும், நிறைய உலக நாடுகள்ல எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்காக தான் வந்திருக்காங்க. அவர் சொல்கிற இன்னோவேஷனை அவங்க பண்ணிட்டாங்க. தம்பியோட மாத்திரை டப்பாலேருந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தைரியம் தான் நமக்கு வேணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க, நாங்கள்லாம் மேலே உட்காந்துருக்கோம், கீழே உட்காந்துருக்கீங்களா? கஷ்டமாக இருக்கேன். ஆனால் அவசியம் கீழே உட்காரணும். இப்போ எங்கே போனாலும் மூட்டு தான் பிரச்சனைங்கிறாங்க. என்னைக்கு சேர் வந்ததோ அன்னையிலேருந்து மூட்டு வலி வந்துடுச்சு. இப்போ நான் அதனால நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறது மாதிரி அவசியம் கீழே உட்காரணும். கீழே உட்கார்ற பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. எவ்வளோதெல்லாம் முடியுமோ கீழே உட்காந்துட்டிங்கன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால தான் இது. அதே மாதிரி இடமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. மனசு ரொம்ப பெருசு, இடம் கொஞ்சம் சின்னதாக போச்சு. அதனால ஒன்றும் வருத்தப்படாதீங்க. வேறு யாரும் இருக்கீங்களா? முடிச்சிடலாமா? லாஸ்ட்டு சான்ஸ் ஒரே ஒருத்தருக்கு தான். யாராச்சும் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து சொல்லலாம். குட் மார்னிங். ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். கற்றுக்கவே முடியல. வெளியில் கேட்டு பார்த்தேன், எனக்கு 9,000 ரூபா சொன்னாங்க. அதனால அவ்வளோ நம்மளுக்கு எடுக்க முடியாது அப்படின்ட்டு இங்கே ஃப்ரீங்கிறதுனால தேன்மொழியக்கா தான் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி கிளாஸ் இருக்குது, நீ வந்து கற்றுக்கோ, நான் கற்றுக்கிட்டேன், நீ வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ வந்து சுத்தமாக எனக்கு ஒன்றுமே தெரியல. அதை பற்றி ஒன்றுமே எனக்குமே தெரியாமல் இருந்துச்சு. நான் கற்றுப்பேனா அப்படிங்கிற ஒரு டவுட்டே எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஷு மேம் அவ்வளோ சூப்பராக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. 2 மணி நேரம் இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். வேகமாக காலேஜ் சீக்கிரம் வந்துடுவோம், உடனே போயிடும் டைமிங். இப்போ தான் நான் போன பேஜில் முடிச்சேன். இப்போ இந்த பேஜில் வந்து மோகனா மேம் அவ்வளோ இன்னும் சூப்பர் சொல்லி கொடுக்குறாங்க டெய்லரிங் கிளாஸுக்கு. இப்போ அது இன்னும் நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 1 வாரம் 2 வாரம் தான் இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கு. ராஜலட்சுமி மேம்க்கு ரொம்ப நல்லா அவ்வளோ சூப்பராக சொல்லி தராங்க. கோவமே பட மாட்டாங்க எங்ககிட்ட. பாசமா அன்பா அவ்வளோ அழகாக சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப தேங்க்யூ சார். நான் காலேஜ் தான் படிக்கிறேன், 3rd இயர் பிகாம் படிக்கிறேன். ஆரி வந்து என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் தெரிஞ்சுது கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு. ஸோ காலேஜ் ஈவினிங் ஷிஃப்ட் தான் போகிறேன், மார்னிங் ஃப்ரீயாக தான் வீட்டில் இருப்பேன்ட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணேன். கிளாஸ் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளே ஆரி ப்ளவுஸ் நல்லா போட வந்துருச்சு. போட்டு இது எனக்கு போட்டது, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் போட்டு கொடுத்துருக்கேன். கிளாஸ் ஜாயின் பண்ணும் போது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி டைலரிங் இதெல்லாம் போக மாட்டேன். ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் அதோடு நிப்பாட்டிடுவேன், இதுக்கெலாம் வர மாட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன், அதுவும் என் ஃப்ரெண்டு கூட ஜாயின் பண்ணேன். அவளும் நானும் சேர்ந்து இப்போது நல்லா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் மேம் ராஜேஸ்வரி மேம், வைஷு மேம், எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்ன படிக்கிறேன் நீங்க? பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். எந்த இயர்? 3rd இயர். பரவாயில்ல, 3rd இயர் படிக்கும் போதே இதையும் கற்றுட்டு இருக்கிறாங்க. நல்ல இந்த நாளில் நல்ல ஆளுநர்கள்லாம் நம்மளோட இருக்கிறாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் அவங்க கொடுத்து வாழ்த்த போகிறாங்க. இவங்க மாதிரி ஆட்கள் வாழ்த்துறது தான் அது வந்து நிஜமான ஒரு வாழ்த்து. ஏன்னா நிஜமான ஒரு போராளி இல்லை. செயலாளர், அதாவது எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நீடித்து செய்யறதுங்கிறது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து செய்யணும். நீங்களும் அதுல இருந்து அம்மாட்ட இருந்தெல்லாம் கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு மேல பொது வாழ்க்கையிலேயே வாழ்ந்திருக்காங்க. அது மாதிரி நீங்களும் இந்த போராட்டத்துக்கும் இந்த மாதிரி நிறைய அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா 1000 கதை சொல்லுவாங்க. இப்ப நம்ம சொன்னோம்ல சின்ன சின்ன சம்பவங்கள் எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சாங்கன்னு அவங்க கேட்டீங்கன்னா அவங்க நிறைய சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்த்துறையோடு ஒரு சில பதிவுகளோடு நம்ம உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஏன் இவங்களெல்லாம் கூப்பிட்றோம்னா, இவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏன் இவங்க சாதிக்கிற மாதிரி நம்மளும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த நாளில் இந்த நிறுவனத்தின் தலைவர் அம்மா அவர்களை அண்டவர் தாமோதரன் அவர்கள் நம்முடைய உங்களுக்கு வாழ்த்துறை வழங்கி ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நீங்கள் இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து நீங்கள் எல்லாரும் இதை கற்றுக்கிறது மட்டும் இல்லை, கற்றுக்கினா அதை செய்து வேற ஒரு வேலை வாய்ப்பாகவே எடுத்து நீங்கள் அடுத்து தெரிஞ்சவங்கெல்லாம் கேட்டால் செய்து கொடுத்து அதை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வழி வந்திருக்கு. எல்லாரும் வீடு வாசல் குழந்தை எல்லாருக்கும் அந்த கமிட்மெண்ட்டும் இருக்கும். எல்லாருக்கும் வீட்டில் சமையல் பண்ணணும்,
டைமுக்கு போகணும். வேறு வெளி வேலை செய்கிறவங்களாவும் இருப்பீங்க, அதுவும் இருப்பீங்க. அப்படி இருந்தால் எல்லாத்தையும் இதெல்லாமும் சேர்த்து இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில். அண்ட் இதில் என்னென்ன இந்த ஸ்கில் வந்து நம்ம செய்யும் போது ஒரு ஹாப்பினஸ் வருது. எது அழகாக நம்ம செய்தால் எனிதிங் பியூட்டிஃபுல் இஸ் a joyful thing to do. நான் எந்த காலத்துலேயும் நான் 30 வயசு இருக்கும்போது மிஷின் எம்ப்ராய்டரி கற்றுக்கினேன். ஒரு 3-4 புடவைங்களுக்கு எம்ப்ராய்டரி போட்டேன். அப்போ ஐசைட் ப்ராப்ளம் வந்துச்சு. டாக்டர் சொன்னீங்கன்னா அது ஏன்னா மிஷின் எம்ப்ராய்டரி எப்போ போடுவேன்னா எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு ராத்திரி உட்காந்து அந்த உஷா மிஷினில் உட்காந்து கிட்ட அது ஒரு பார்டர் போடுறேன்னா அவங்களுக்கு தெரியும், ஒன்று ஆரம்பிச்சோம்னா விட பிடிக்காது. அந்த மாதிரி செய்துட்டு இருக்கோம். அதனால எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா செய்யணும், அதுவும் ஏதாவது ஒன்று அழகாக செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ பேரும் செய்யறது ஐ ஹோப் யூ ஆல் இட் ப்ராஃபிட் இருக்கிறது ஒரு பக்கம், என்ஜாய் த ஒர்க். நம்ம செய்து முடிக்கும் போது ஆஹா நல்லா இருக்கே, அது யாருக்கோ செய்கிறோமோ நமக்கே செய்கிறோமோ இட் ஷுட் பி. இதே நேரத்தில் நான் ஒன்று சொல்லுவேன், என்னன்னா நீங்கள் எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்கவங்க இருக்கீங்க, உங்கள் குழந்தைங்க என்கரேஜ் பண்ணுங்க. லெசன்ஸாக மார்க்ஸ் வந்துச்சா, மார்க் ஷீட் வந்துச்சா, பாஸ் ஆனியா, இதை மட்டும் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில். அது டிராயிங், பெயிண்டிங், பாய்ஸாக இருந்தால் அவங்களுக்கு மெக்கானிக்கல், இது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா வெறும் பாட புஸ்தகத்தில் படித்தே they cannot come up. ஏன்டா அதெல்லாம் பண்ணுறேன், எங்கே உன் மார்க் ஷீட் எங்கே, நீ உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணு நம்ம விரட்டுவோம். நமக்கு அந்த மார்க்ஸ் வரணுன்ற ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு படிப்போடு இன்னும் ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும், அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். நிறைய பேரண்ட்ஸ் அதை என்கரேஜ் பண்ணுறதில்ல. அது அந்த பசங்களாம் நம்மகிட்ட சொல்லாமல் கடைசியில் அவங்க 4-5 அதர் சில்ட்ரனோடு சேர்ந்து இது தேவையில்லாத இல்லை டிவி வாட்ச் பண்ணுறது இதில் போயிடுறாங்க. பட் எவ்ரி சைல்ட் ஹேஸ் அ ஸ்கில் இன்சைட். ஹோப் யூ வில் ஆல் என்கரேஜ் அண்ட் கிவ் தெம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் இன்னும் பெருசாக படித்து வந்திருக்கேன்னு நினைக்காதுங்க. எனக்கு 15 வயசில் கல்யாணம் ஆனது, காலேஜ் போகல. அதுக்கப்புறம் படித்து ஏதோ என்னன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க என்கரேஜ் பண்ணாங்க, படி புக்ஸ் படி, மேகசின்ஸ் படி, கற்றுக்கோ, பேசு. அப்படி வந்தவங்க தான். நான் எல்லாரும் அப்படியே காலேஜ் போய் பிஹெச்டி எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட வேலை பெருசாக செய்கிறவங்க இல்லை. எல்லாரும் நமக்குள்ள ஒன்று செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா நான் நினைக்கிறேன் நீங்கள் இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே ஏதோ ஒரு மோட்டிவேஷனில் இந்த கிளாஸ் சேர்ந்துருக்கீங்க. இது நல்லா கற்றுக்கிட்டு இங்கே பார்க்குறதெல்லாம் நல்ல ப்ரொஃபஷ்னலாக செய்த மாதிரி இருக்கு. இல்லை அந்த பாவாடை சட்டையில அந்த வேஷ்டியில் செய்த பாவாடை சட்டை இவ்வளோ கிளவராக பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒருத்தர் இந்த ஒயிட் சச் அ பியூட்டிஃபுல் செட். யார் பண்ணீங்கன்னு தெரியாது, ரொம்ப அழகாக இருக்கு. இல்லை ஒரு கைத்தட்டல். அதனால மெட்டீரியல் இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி செய்கிறவங்க இருக்காங்க. எனிவே விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா முன்னுக்கு வரணும். இது ஒரு ஸ்டார்டிங், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இதுலேருந்து இன்னும் எதுவோ இருக்குது நீங்கள் கற்றுக்க வேண்டியது. இதுலேருந்து தையல்லேருந்து நீங்கள் கம்ப்யூட்டருக்கு போகலாம், கம்ப்யூட்டர்லேருந்து அதுக்கு மேலேயே போகலாம். இது என்னன்னா ஒரு மோட்டிவேஷன், நம்மளாலேயும் முடியும்னு ஒரு தைரியம் வர்றதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. பட் இது ரொம்ப எசென்ஷியல் ஸ்கில். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தேவை. குழந்தைங்க இருந்தாங்கன்னா அடுத்தடுத்து இப்போ நாங்கள் நாகப்பட்டினத்தில் ஒரு ஹால் வச்சுருக்கோம். அங்கே ஒரு விமென்ஸ் குரூப் வந்து கேட்டிருக்காங்க, மிஷின் போட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்களாம். எங்களுக்கு இடம் கொடுங்க, நாங்கள் எங்கள் மிஷினை போட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்க போகிறோம். 6 மாதத்துக்கு தான் வேலை இருக்கும், ஆனால் எங்களுக்கு இடம் தேவைன்றாங்க. அவங்களுக்கு தைக்க தெரியும், இடம் இல்லை, ஒரு குரூப்பாக உட்காந்து செய்யறதுக்கு. அந்த மாதிரி எதோ மோட்டிவேஷன். இங்கே கூட ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிற கான்ட்ராக்ட் யார் கொடுக்குறாங்களோ எனக்கு தெரியாது. அப்படி ஒரு இது இருக்கும். அதை எடுத்து அது ஒரு ரெகுலர் இது 6 மாதம் அதுவே ஓடும் யூனிஃபார்ம்ஸ் தைக்கிறது. அது என்னன்னா பாய்ஸ்க்கு பேண்ட் தைக்க கற்றுக்கணும். எல்லாரும் லேடிஸ் வேறு நிறைய தைச்சிடுவோம். பாய்ஸ்க்கு பேண்ட் ஷர்ட் வரும்போது ப்ராப்ளம். அதுவும் ஒரு ஸ்கில் தான். 2 தைச்சோம்னா 3வது கரெக்டாக வந்துடும். ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கோ ஹெட். நல்லா கற்றுக்கங்க, சந்தோஷமா இருங்க. ஒருத்தரோட இப்போ இங்கே எல்லாரும் மீட் பண்ணியிருக்கீங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. லைஃப்ல அதுதான் இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. 4 பேரோட பேசுறது இருக்கிறது. எந்தெந்த ஏரியாவில் வந்திருக்கீங்களோ உங்கள் ஏரியாவை டெவலப் பண்ண பாருங்க நல்லா. And you wish all of you, and above all my congratulations to the teachers. எல்லாரும் சொல்லிட்டு உங்கள் மோட்டிவேஷனில் தான் இந்த அளவுக்கு நாங்கள் கண்டினியூ பண்ணோம். தைரியமாக செய்யறதுக்கு எங்களுக்கு
ஒரு ஆர்வம் வந்துச்சு, எங்களால் செய்ய முடியும்ன்றது அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அது இருந்தால் that is what is needed. Congratulations. I hope you will do very well. Thank you. Really great. அம்மா ஒரு அதான் அனுபவம். ஒரு ஷார்ட் டைம்ல எவ்வளவு பெரிய பெரிய செய்திகளை சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க உங்களுக்குள்ள ஒரு நட்பு உறவு வேணும். அதாவது பொதுவாகவே நம்ம விமர்சனம் பண்ணியே பழகிட்டோம். அவ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி, அது மாதிரி இல்லாம ஒருத்தர் கொண்டாடுறது, ரொம்ப ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்கறது, ஒருத்தரோட பிரச்சனைகளை நம்ம போய் கூட நிற்கிறது, அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லியிருக்காங்க. அனுபவங்கிறது அதுதான். அதே மாதிரி நான் எதுவும் படிக்கல, ஆனா எவ்வளவு அவங்க செய்திருக்கிற சாதனை நிஜமா பாருங்க, கையாள முடியெல்லாம் நிற்கிது. அப்படி ஒரு ஆளுமை. அவங்கள படிச்சேன், அவங்கள என்ன நான் சும்மா சொல்ல, அவங்கள பத்தி படிச்சுட்டு வந்தேன். இப்படி ஒரு தலைவர் வர்றாங்கன்னா அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு வரணுமே அப்படின்னு, எப்படி எல்லாம் வேலை செஞ்சிருக்கிறாங்க தொடர்ந்து குழந்தைகளோட மாற்றத்திற்காக அப்படின்னு. அந்த நம்பிக்கை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரணும். நல்ல விஷயங்களுக்கு பணம் தேவையில்லை, மனம் தேவை என்பதற்கான ஒரு அற்புதமான சான்று இந்த இந்திய குழந்தைகள் நல சங்கத்தின் அடுத்தது அதனுடைய பொதுச் செயலாளர். நான் வீட்டில் தெலுங்கு பேசுகிறோம், வெளியில் இங்கிலீஷ் பேசுகிறோம், ஹிந்தி பேசுகிறோம், தமிழ் பேச கற்றுக்கணும். ஏதாவது புரியலன்னா ஒரு நிமிஷம் கை. நான் டீச்சர்லாம் கொடுக்க போகிறது இல்லை. 2 விஷயம் தெரியப்படுத்தணும்னு சொல்லி. ஒன்று, நாங்கள் இந்திய குழந்தைங்க அங்கே குழந்தைங்களுக்காக நிறைய ஸ்கீம்ஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன தெரியப்படுத்துறேன்னாக்கா, இந்த கேம்பஸ்ல உங்க குழந்தைங்களுக்கு பெனிஃபிட்காக 2 நடக்குது. ஒன்று என்னன்னா, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸஸ் 5, 6, 7, 8. 8க்கு அப்புறம் RTE நின்று போயிடும். 9க்கு வேணும்னா படிக்கலாம், இல்லாட்டி வீட்டில் இருக்கலாம். ஸோ நாங்கள் என்ன முயற்சி பண்றோம்னா, 8th முடிச்சு 9க்கு போகணும் நம்ம எல்லா குழந்தைங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனால் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தேவை இருக்கிற நாலேஜ் இல்லைன்னா நெக்ஸ்ட் 9th நம்மளால முடியுமான்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுறாங்க. ஸோ கிளாஸஸ் 5, 6, 7, 8க்காக நாங்கள் ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஸ்கூல் முடிச்சு குழந்தைங்க வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து ஸ்கூல் பேக் போட்டு எங்ககிட்ட வந்தாங்கன்னா, இது கேர்ள்ஸ் ப்ரோக்ராம், எங்ககிட்ட வந்தாங்கன்னா நாங்கள் ஒன்று டியூஷன் சொல்லி கொடுக்குறோம், ஒன்று பேப்பர் படிக்கிறது, ஸ்போக்கன் இங்கிலீஷ், கம்ப்யூட்டரு, ஆர்ட், பெயிண்டிங், பல விதமான கேம்ஸ், டிஸ்கஷன்ஸ், ஸ்பீச் கொடுக்கறது, இத்தனை பல விதமான சொல்லி கொடுக்குறோம் ஃப்ரீ. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா நடக்குது இந்த ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சோன்னா, உங்க கிளாஸஸ் நடக்குது அந்த மலர்வண்ணம் கேம்பஸ், அங்கே பண்ணிட்டு இருந்தோம். அங்கே சாயங்காலம் ஈவினிங் 4 o'clock சாயங்காலம் 2 வரைக்கும் பண்ணிட்டு. இப்போ கொஞ்ச நாளா இங்க இந்த கேம்பஸ்ல பண்றோம். ஸோ உங்க வீட்டில் 5, 6, 7, 8ல படிக்கிற கேர்ள்ஸ் இருந்தா அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்குறோம். நான் சொல்ல இத்தனை விதமான டாபிக்ஸ் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோம். ஒன்று. 2வது, நீங்கள் யாராவது வீட்டுக்கு வேலைக்கு போறீங்க, வீட்டுக்கு வந்தால் பொண்ணு தனியாக வீட்டில் இருக்கும், பயமா இருக்கு, சேஃப்டி இருக்காது, நிறைய பேர் கொஞ்சம் பயப்பட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் எங்ககிட்ட வந்தால் பாதுகாப்பாக உங்கள் குழந்தை இருக்கும், ப்ளஸ் இத்தனையும் கற்றுக்கும். அது ஒரு ப்ரோக்ராம். இன்னொரு ப்ரோக்ராம், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளாஸ் 10 வர லைப்ரரி வச்சுருக்கோம். நிறைய புக்ஸ் இருக்கு. தமிழ் புக்ஸ் இருக்கு, இங்கிலீஷ் புக்ஸ் இருக்கு, இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே ஒரே பேஜில் இருக்கிற மாதிரி புக்ஸ் இருக்கு, கேசட் இருக்கு, CD இருக்கு, கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. உங்கள் குழந்தைங்களை அனுப்புங்க, பயன்படுத்துங்க. அதுவும் ஃப்ரீ தான். ஒன்று மட்டும் ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு கார்டு போட்டு கொடுக்குறோம். அந்த 20 ரூபாய் உங்ககிட்ட வாங்கிக்கிறோம். அந்த குழந்தையோட அட்ரஸ் எல்லாம் கார்டு வந்து போட்டு வச்சு, 10 ஃப்ரீ. வந்து பயன்படுத்துங்க. அழகான லைப்ரரி நல்லா இருக்கு, டீச்சர் இருப்பாங்க, யாராவது வரலன்னா சொல்லி கொடுப்பாங்க, வாங்க யூஸ் பண்ணுங்க. இந்த அமைப்புக்கு துணை தலைவர் தான் இந்திய குழந்தைகள் நல சங்கம். மார்னிங் டு எவ்ரிபடி. நான் எனக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது தெரியாது. நான் வேற ஒரு மீட்டிங்காக தான் நான் வந்தேன். பட் எனிவே ஐ எம் ஸோ ஹாப்பி உங்களை எல்லாரும் பார்க்கறது. டெய்லரிங் கிளாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தாக்கா இட் இஸ் சச் அ ஹைலி ஸ்கில்டு நாலேஜ் யூஆர் பெயின். அவ்வளோ அருமையான இது நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் கிடையாது. நான் சொல்கிறேன், யார் வேணா டெய்லர் கற்றுக்கலாம். ஆனால் இந்த நாலேஜ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஒரு பேருக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது இப்போ இன்னமும் அட் த மோமெண்ட். இதில் நான் எதுக்கு நான் இது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, நாங்கள் இந்திய குழந்தைகள் நல சங்கம்னு சொன்னாங்க. நாங்கள் 1953 தான் இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் நான் வந்து இப்போ சேர்ந்தே இப்போ 35 வருஷம் 30 வருஷத்துக்கு கிட்ட இருக்கு. நாங்கள் இந்த இதில்
பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க அந்த காலம் அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு சூழ்நிலையில நாங்க பார்த்தாக்க என்ன மாதிரி வேலை நாங்க செய்ய வேண்டிய கட்டாயம் போராட்டம் சொல்லிட்டு இருந்தாரு அவர். மதுரையில் உசிலம்பட்டியில போனீங்கன்னாக்கா நாங்க எடுத்த இது வந்து ரைட் டு லைஃப். உசிலம்பட்டியில அங்க வந்து குழந்தைகள் பெண் சிசுவதை அவ்வளவு லார்ஜ் ஸ்கேல்ல நடத்திட்டு இருந்துச்சு. பெண் சிசுவதை குழந்தைங்க பிறந்த உடனே அவங்க இறந்து போகிற ஒரு சூழ்நிலை. அந்த இதுல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் நீங்க சிவகாசிக்கு வந்தீங்கன்னாக்கா அங்க வந்து ஒரு மல்டி க்ரோர் நம்மளுடைய இந்தியாவிலேயே ஒரு 75% ஆஃப் பிசினஸ் வந்து அங்கதான் இருக்கும். அந்த மேட்ச்ஸ்டிக் இண்டஸ்ட்ரி நம்ம தினம் யூஸ் பண்ற அந்த வத்திக்குட்டி அதோடைய மேனுஃபேக்சர் அங்கதான் நடந்துட்டு இருந்தது. ஆனா அந்த மாதிரியான ஒரு மல்டி க்ரோர் இண்டஸ்ட்ரியில nearly 60 to 70% of the labor was put in by 14 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற 14 வயசுக்கு உட்பட்ட பெண்களும் ஆண் குழந்தைகளும் தான். அங்க அவங்க தான் மெயின் லேபரர்ஸ். அந்த ஹோல் இதுல சைல்ட் லேபர்ன்றது அங்க ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்து நாங்க நிறைய போராடி அதன் மூலமாக அந்த அதாவது எல்லாமே நமக்கு வந்து அந்த இடத்துல ஆட்டிடியூட் சேஞ்ச் தான். நம்ம மைண்ட் சேஞ்ச் பண்ணணும். குழந்தைகள் இருக்க வேண்டிய இடம் பள்ளிக்கூடம், அந்த வயசு பசங்க அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட். அதே போல வெள்ளூர்ல வந்தீங்கன்னா பீடி இண்டஸ்ட்ரி. எல்லாரும் வீட்லயே உட்காந்துன்னு பீடி சுத்துவாங்க, அவங்க அப்பா பேர்ல கொடுத்துருவாங்க. ஆனா உட்காந்துட்டு சுத்துறது எல்லாமே குழந்தைங்க தான் உட்காந்துட்டு பீடி சுத்திட்டு இருப்பாங்க. ஒருத்தருமே பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க. ஒவ்வொரு இதுலயும் நாங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ல இருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டில இருந்து அதுல இருந்து எல்லாரோடும் சேர்த்துதான் நாங்க வந்து ஒத்துழைப்போட வேலை செஞ்சோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க தடுத்தோம். அதுல எங்களுக்கு நாங்க ரியலாவே ரொம்ப வெற்றி எப்படி கிடைச்சதுன்னாக்கா அங்க இருக்கிற லோக்கல் விமன் வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். அங்கதான் விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் கிட்டத்தட்ட எங்க எல்லா இதையும் நீங்க சேர்த்தீங்கன்னா ஒரு 18,000 பெண்கள் சேர்ந்திருக்காங்க. விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ன்றது 30 பெண்கள் ஒன்னா சேர்ந்துட்டு அவங்களே தாங்க கை காசை போட்டு அவங்களே வந்து ஒரு இது ஆரம்பிச்சுட்டு அந்த வர காசு அந்த சேர்ந்த காசுல இருந்து 2 பேர் 3 பேர் ஒவ்வொரு மாசமும் கடனா எடுத்து ஏதாவது ஒரு தொழில் பண்றது, அல்லது வீட்டுல ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைச்சாலே அந்த குடும்பத்தோடைய பிலோ பாவர்ட்டி லைன்ல இருந்து அந்த குழந்தை மேல ஏறும், அந்த குடும்பம் மேல ஏறும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். இப்ப நான் எங்க பாக்குறது வந்து இன்னும் கொஞ்சம் மோர் சொபிஸ்டிகேட்டட் எம்பவர்மெண்ட். இப்போ நீங்க வந்திருக்கீங்க, இந்த ஸ்கில் வந்து ரொம்ப பேர்கிட்ட கிடையாது. இப்ப நாங்க வந்து லாஸ்டா இப்ப வந்து ஆனா இப்ப இந்த இதெல்லாம் இப்போ போயிடுச்சு. சைல்ட் லேபர் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏரியால எல்லாம் இப்பெல்லாம் இப்ப நோலாங்க எல்லாமே ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கொண்டாந்தாங்க. அந்த ஆக்ட் வரதுக்கும் நாங்க ரொம்ப தூரம் எங்களுடைய இதெல்லாமும் இருக்கு, பங்களிப்பு எல்லாமும் இருக்கு. இப்ப வந்து பாக்கச்சே நாங்க இப்ப இன்னும் வேற ஏதாவது இப்ப பண்ணலாமான்னு நினைச்சப்போ சஜஸ்டிங் ஜாப் விமனுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு கவுன்சிலிங் சென்டர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து இன்னும் லார்ஜ் ஸ்கேல்ல ஃபேக்டரிஸ்ல பண்றாங்க நிறைய. எல்லாம் இந்த சுத்தி ஏரியால தான் வருது, அங்கிருந்து தான் மார்க்கெட்டுக்கு போய் ஐ திங்க் மேபி வி வில் ஸ்டார்ட் இஸ் தி ரியல் மோட்டிவேஷன் ஃபார் us now. நாங்க வந்து அந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் பண்ணி எது மாதிரியான இது வேணும் அதை வந்து இந்த சில நீ உங்க இதுலயே உங்களுடைய ஆட்டிடியூட் பேசுறதுல பாக்கச்சு சிலர் வீட்லயே உட்காந்து வேலை செஞ்சா போறோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஃபுல் டைம் ஜாபாவும் எடுத்துக்கலாம். இன்னொரு உங்களுக்கு வந்து உங்களுடைய எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் இன் யுவர் ஓன் ஃபேமிலி இன்னும் நல்லா முன்னேறதுக்கும் வழி உண்டு. அந்த மாதிரி இதுல வந்து மேபி we will find out ஜாப்ஸ் எங்க கிடைக்கும், அந்த யாருக்கெல்லாம் எது மாதிரியான இந்த டிசைன்ஸ் போடுறவங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு அப்போ வந்து ஒன்னா நாங்க we will contact you people. நீங்க வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் எது ஒத்து போதோ நீங்க போகலாம். That's all. But whatever the service we do it free of cost. There's no problem. அந்த இந்த இதை பார்க்க சொல்லி எனக்கு அதுதான் நினைச்சோம். This will be maybe our starting point for doing it. அது மாதிரி நீங்க வந்து எல்லோரும் வந்து எல்லாம் இந்த ஒரு ஆர்ட் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பொறாமையாவே இருக்கு. இவ்வளவு அழகா தைக்கிறதுக்கு தெரியுது உங்களுக்கு. அதுவும் எல்லாம் நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். அவர் எக்ஸலன்ட் பிசினஸ்மா, பெரிய எர்த் மூவிங் கம்பெனி. அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு எனக்கெல்லாம் பிசினஸ் சரியில்லை, இது மாதிரி வந்துட்டேன், சும்மா சொல்லணும்ல ஏதாச்சும்.
அவர் சின்ன பிள்ளை, எனக்கு வயசாயிடுச்சு. அப்ப அவர்கிட்ட நான் சொல்லும் போது அவர் சொன்னார், இல்லையா எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கு, நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் என் பொண்ணு என் மாப்பிள்ளை அதிகபட்சம் 2 பேர் தான் அனுபவிப்பாங்க. ஆனா இன்றைக்கு தினந்தோறும் பல நூறு பேர் என்ன அந்த உழைப்பின் பலன் அனுபவிக்கிறாங்க. ஒரு பார்வை அற்புதம். நன்றி உங்களுக்கு. மகிழ்ச்சி. இந்த இடத்த கொடுக்கும்போது முதல்ல விம்மி மேடம் இந்த குழந்தைங்களை பார்க்க தான் நாங்கள் வந்தோம் இந்தியன் ஆயில கூட்டிட்டு. ஸோ அப்போதான் இங்க ஸ்பேஸ் இதெல்லாம் நான் கேட்டேன், இதெல்லாம் கொடுப்பீங்களான்னு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஐயாவோட சேவையெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. 73 வயசுல இன்னைக்கும் அவர் இதை ரன் பண்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ திருவாரூர்ல ஸ்கூலும் வச்சிருக்காங்க. அது இல்லாம இங்க சென்னையில இந்த செலவுக்கு 60,000 ரூபாய் தேவைப்படுது மாசம். அதுக்காக அவர் அந்த ஒரு பிசினஸ் வீடுங்கெல்லாம் வச்சு அதை வாடகைக்கு விடுறாங்க, ஹோம் வச்சிருக்காங்க பெரும்பாகத்தில். ஒரு நாள் அந்த வண்டியில அந்த மிஷின் எல்லாம் தூக்கிட்டு இறக்குனாங்க இங்க வடிகால்ல. அவர் இன்னோவா காரும் வச்சிருக்காரு. ஆனா இந்த வண்டி கரெக்டா மிஷின் இறங்கி அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகணும். இதை பார்த்த உடனே நமக்கு முடியல, என்ன இது நம்ம மரம் செடி வச்சுட்டு இருக்கோம், குளம் வெட்டிட்டு இருக்கோம். ஐயா பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்ததுன்னா குடும்ப பொருளாதாரம் உயரும், அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த குழந்தைங்க நல்லா இருக்கும். அவருடைய வார்த்தைகள்லாம் கேட்டு மெஸ்மரிசம் மயங்கிட்டவன். அன்னையில ஐயாவோட பயணத்துல நானா என்ன நினைச்சுக்கிட்டேன், எக்ஸ்னோராவில் மரம் வைக்கிறது, குளம் வெட்டுறது, இந்த மாதிரி பணிகள்லாம் எனக்கு ரொம்ப ஈடுபாடு. அதனாலதான் இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த மாதிரி என்னுடைய முகம் பாதை இதெல்லாம் இப்படி மாத்திக்கிச்சு, முகத்தை மாத்திக்கிட்டோம், பாதையில பயணிக்கிறோம். இப்போ 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி மக உற்சவம், வன உற்சவம்னு சொல்லிட்டு கொண்டாடணும், மர திருவிழா. அதனால நம்ம எல்லாம் வீட்டு முன்னாடி மரம் வைக்கணும், மரம் இல்லைன்னா வைக்கணும், வளர்க்கணும். நம்ம குழந்தைய வளர்க்குற மாதிரி அதையும் வளர்க்கணும். இன்றைக்கு 3 நபர்களுக்கு ஒரு மரம் தான் சென்னையில இருக்கு. ஆனா 400 மரங்கள் ஒரு நபருக்கு வேணும். நம்ம வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சதுக்கு அவ்வளவு தேவைப்படுது. அதனால இந்த ஒரு 7 நாள் மர திருவிழாவில் நம்ம எங்கெங்க முடியுமோ மரம் இருக்கிற இடம், சார் இங்க வைக்கலாம், நான் பாத்துக்கிறேன், எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இதே சென்டர்ல அவங்க டீச்சர்ஸ் கிட்ட நாங்க பிளான்ஸ் கொடுக்குறோம். என்ன பிளான்ட்னாலும் நம்மகிட்ட இருக்கு, எக்ஸ்ட்ரா நர்சரி இருக்கு, அது மூலியமா நம்ம கொடுக்க முடியும். இன்றைக்கு இந்த விழா நடக்கிறதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பேனர் எல்லாம் தேவை அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்னோராவை பொறுத்தவரையில கழிவுகள் நிகழ்வுகள்ல உருவாக்க மாட்டோம். ஸோ எந்த பிளாஸ்டிக் இல்ல இந்த பாக்கு மட்டும் கூட நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எல்லாம் வந்தோமா அந்த இடத்த இருக்கிற குப்பையை நம்ம கிளியர் பண்றதுதான் நம்ம வேலை. நம்ம குப்பையை போட்டு போக கூடாது. அந்த விஷயத்துல இன்னைக்கு இங்க மோர் தயாரிச்சு, சுண்டல் தயாரிச்சு உங்க டீம்ல இருக்கிறவங்க தான் யாரோ பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். யாருமா அந்த மோர் சுண்டல் ரெடி பண்ணது? அவங்களா? நீங்களா? அவங்க 2 பேருக்கு நல்ல கைத்தட்டல். நீங்க சொல்லுங்க பாப்பா. சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. நேம் சொல்றீங்களா? கே லட்சுமி. நெக்ஸ்ட் சிவரன். ஏன் இந்த சென்டர் ரொம்ப முக்கியமா பாக்குறோம்னா, மற்ற சென்டர்ல 2 முடிஞ்சிட்டு 3வது முடியும் போது ஆட்கள் வர மாட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஷெனன் நகர் ஒரு சென்டர் பாயிண்டா இருக்கிறதுனால இன்னும் அடுத்த 30 பேர் புக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 30 பீப்புள் ஒரு செஷன்ல வருவாங்க மேடம். இப்ப அடுத்த இன்னும் 2 செஷன் இருக்கு. அதனால இது ஒரு சென்டர் பாயிண்டா எல்லாருக்கும் இருக்கிறதுனால இது ஒருவேளை கண்டினியூ கூட ஆகலாம். மேடம் வைஸ் பிரசிடென்ட் சொன்ன மாதிரி இது அடுத்த கட்ட நம்ம நகர்வுக்கும் ஒரு வியாபார தளமாகவும் உங்களுக்கு அது பயன்படுற மாதிரி ஒரு கனெக்ஷன் கூட த்ரூ இந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வார்த்தையை சொல்றது கூட ரொம்ப பெரிய விஷயம் தான். அவர் நம்பிக்கை தானே. அது யார் சொல்லுவாங்க, நாங்க உங்களுக்காக நாங்க அந்த பிசினஸ் எங்க இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி இங்க கொடுக்குறோம், நீங்க யார் விருப்பம் இருக்கீங்களோ அவங்க பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி பெருந்தகைகள் அந்த கொடுக்குற மனம் இருக்கிறவங்க வரும்போது தான் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கிடைக்கும். கண்டிப்பா இந்த உட்கார்ந்தவங்க எல்லாமே அந்த மாதிரி தான். இங்க பிரசிடென்ட் போனாங்க இல்லைங்களா, செந்தூர் பாறை, அவங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்கு, சில்க் பட்டுக்கடை இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேரமும் அவர் என்ன பத்தி சொல்றாரு. ஆனா பொதுவா அவரை பார்த்து தான் நாங்க கோவிடுக்கு அப்புறம் சரி ஒரு நல்ல ஆர்கனைசேஷனுக்கு நம்மளை இணைச்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்தோம். அங்க வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மனிதர்கள் நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி தான் மோகன்தாஸ் ஐயாவும் இன்னைக்கு நம்மள காட்சி பதிவு பண்ணது எம்சி மெட்டாஸ் கிரியேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு அவங்க தான் எடுத்திருக்காங்க. ஐயா சொல்லிட்டு போனாங்க அந்த யூடியூப் கிரியேட் பண்றது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த டீம் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஆப் ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. குறைஞ்சபட்சம் 3 to 5 பேர்
குறைஞ்சபட்சம் நம்ம மனசு ஒத்தவங்க எல்லாமே அந்த குழுவா இணைஞ்சு இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை அந்த பிளாட்ஃபார்ம்ல போறதோ இல்ல சுத்தி இருக்கிறவங்ககிட்ட நம்ம செய்து ஷேர் பண்ணிக்கிறதோ ஒரு குழுவா நீங்க எல்லாம் இருந்து அதை உங்களுக்குள்ள அந்த இப்போ AMD அம்பாசிடர்ஸ்ன்னு ஒரு குழு இருக்கு. அந்த மாதிரி குழுக்கள் எல்லாம் நீங்க இணைஞ்சீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இதோட விஷயம் முடிஞ்சிடாது, அது தொடரும். அதே போல அடுத்தடுத்த பயிற்சி மையத்துக்கு உங்களுக்கு அந்த கனெக்ஷன் விட்டு போக கூடாதுன்னா அந்த சென்டர் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும். அந்த இடத்துக்கு வந்து நான் ஒரு 2 நாள் சொல்லி கொடுக்குறேன், நான் கத்துக்கிட்ட மற்றவங்க சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த இடத்துக்கு வந்தா திருப்பி கொடுக்கலாம். 9,000 10,000 கூட வாங்குறாங்க. நம்ம இந்த மாதிரி ஐயா சொல்றத நம்ம ஒரு 2 முறை நமக்கு மனசு திருப்தி, வந்தோம் கத்துக்கிட்டோம் நம்ம சொன்னேன். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் கொடுக்கறதுல வர சந்தோஷம் வேற எதுலயுமே வர்றதில்ல. அதனால இப்போ இவங்க கொடுத்துருக்காங்க, நாளைக்கு நீங்க கொடுக்க போறீங்க. சோ அது ஒண்ணு. அதே போல ஒரு ஏர்னிங்ஸும் வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம குழந்தைக்கு இல்ல கணவருக்கு கூட அது உபயோகமா இருக்கும். அதனால சம்பாதிக்கணும்ன்ற ஒரு உணர்வு வந்து இந்த பொருளாதாரம் வந்து கொரோனா காலத்துக்கு அப்புறம் பெண்கள் தலையில சுமந்திருக்கு. அவங்க குடும்பத்தை தாண்டி ஒரு பொருளாதாரத்துல ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்கும். அப்ப இந்த மாதிரி கைத்தொழில்லாம் நம்ம வீட்டுல இருந்துட்டு குழந்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு அவங்களோட எஜுகேஷனையும் பார்த்துட்டு நம்ம வீட்டுல இருந்தே கூட இந்த பிசினஸ் பண்ண முடியும். அதே போல அடுத்த கட்டம் இந்த டைலரிங் ஆரி ஒர்க்கை தாண்டி நமக்கு ஏதாவது அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைன் சம்பந்தமான இன்னும் உயர்தர ட்ரைனிங் சென்டர் வந்து AR ரஹ்மான் சிஸ்டர் வந்து ரகானா மேடம் வீட்லயே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யாருக்காவது விருப்பம் இருந்தா அவங்க வீட்டுல போய் கத்துக்கிற மாதிரி இருந்தாலும் உங்க நேம் லிஸ்ட் கொடுங்க. அங்க ஒரு செஷனை வந்து உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ மாடர்ன் ஸ்டிச்சிங், மாடர்ன் டிசைன், ஃபேஷன் டிசைனுக்கான மெட்டீரியல்ஸும் அவங்க ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புள்ளியில நம்ம வந்து வெற்றி நட போட ஆரம்பிச்சிருவோம். அதனால இந்த நிகழ்ச்சி இவ்வளவு அருமையா, அதுவும் இந்த நிகழ்ச்சியை உருவாக்குறது அமைச்சது எல்லாமே உங்க டீம் தான். நாங்க சும்மா வந்து போறோம். அதனால உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்றைக்கு மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வந்தது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அதாவது இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த மூலமா வந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்து எங்களை இந்த மாதிரி இயக்கத்துக்கும் வந்து ஊக்கமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். சர்டிபிகேஷன் கொடுக்கும். தேங்க்யூ. சந்தான லட்சுமி, அர்ச்சனா, எஸ் அர்ச்சனா, அர்ச்சனா. ஒரு போட்டோ 2 பேரும் சேர்ந்து வாங்கிங்க. அப்புறமா பார்க்கலாம். நீங்க 2 நாளைக்கு படிங்க, அவங்க 2 நாளைக்கு படிங்க. ஆமா, அப்படியே பிடிங்க. Good morning. Yeah, I'm requesting Santul Pareji to translate few because I'm going to give some tips of success and how to earn money. Okay, you are all here to earn money, no? Why you have learned all these skills, stitching and all, to earn money. How many of you want to earn more money? More money. Can you raise your hands? You are not raising your hand. Become computers. I remember only that word. Do you want more money? What's your name? So now I'm giving some responsibility to you on behalf of all these girls. Okay? So let me first say thanks to Exonora and the AMD. A. Mohandas is the founder of this institution. ICDS, and because the government also encouraging, they have provided this hall. And thanks to Pari for inviting me to here. Excuse me, And sir. also, We are a non-governmental yes, organization. non-governmental We are not the government. No. Government has provided this building, no? It's our So your building? Sorry, I thought it's a government. Anyway, Women and Child Welfare in Telangana, they are providing these courses under the government. That's why I was mistaken. And respected dignitaries on the dais and all the elders who are sitting here and all my sisters and my daughters, let me give some tips. So how much money you want to earn? Who raised hand? I am asking them. How much money you want? You ask. எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்? எந்த டப்பு காవాలి? How much? எவ்வளவு? Per month? 1 lakh. 15,000. 1 lakh. 1 lakh. Who said 1 lakh? Thanks. Claps. In India, one lady by name Anita, she is a fashion designer. She is earning 10 crores per annum. 10 crores. And one Telugu girl, Riya Kodali, you can Google it, her name Riya Kodali from Bangalore. She is earning 10 crore per month. 10 crore per month. Because she has created her own brand, fashion brand, and opened so many fashion
stores. She's earning so much of money. The success is our dream, our subconscious mind. So anybody wants to earn money, it is not impossible. It is possible. But how it is possible? First you must have dream, not night dreams. I'm telling you about daydreams. Abdul Kalam born in Tamil Nadu. What he said, dare to dream, strive to achieve. You have to do some hard work and smart work to earn money. So now it is very easy. In olden days it was very difficult to earn money because now there is a social platform, YouTube and Instagram, many social platforms are there. Now I am again asking one question. How many of you chatting in the WhatsApp? WhatsApp. Many. How many of you watching YouTube? Yeah, you know, no? You know how to watch the YouTube and Instagram. Now you do some little hard work, learn something from her, Sona. She is a computers, no? Become computers. She will tell you how to start a YouTube, your own YouTube channel. Nobody will ask money. Just little skill you need to open your YouTube. Just put this camera in front of you in selfie mode. You start speaking about your designs. You show some designs and you start speaking and give your phone number and address. So you can get orders from various spots. When I was sitting in Telangana also, I can order through courier. Amazon is there, no? Many people will carry this product to me. Okay? You can translate. Very well. Thank you. And I was very much impressed by seeing all these designs. See, fashion designer also doing the same thing. See, what is the difference between successful person and average person? See, successful people also do the same things, but the important thing is they do differently. They will add some value to it. You have to enhance your skills. You are not ending today here. Real work, real skill will start from tomorrow at your home. So, how to learn without coming to the institution? There are so many opportunities. You can just Google some good fashion designing. You can search, Google search. Some designs are famous in Paris, in France, in Europe, in London. Some designs are very good in India and in Australia. So you can pick up those designs and try to make the designs with pencil. First you can draw designs on pencil. Later you can cut the paper and you can tear it, and later you can start on the cloth. Cheapest cloth you can buy and do some experiments on it, low cost. Later you can find some good cloth. Selection of cloth also very important. If you stitch some good design on a cheap cloth, the big people don't buy. They will see the quality of the cloth also. So nothing is impossible. The opportunities are many. You can use the social media in the phone, not to chart. Just you know the designs and try the designs and sell your products through YouTube or through, if possible, a group of women. You can sit together and start a group. Then you can get your own app. She will tell you. So now I think you know everything about these things, no? Please teach them how to create their own YouTube channel. Now only 7th class, 8th class girls are creating their own YouTube channel. You can ask your sister or brother, your father, if they are having knowledge, children. Yeah, I learned many things. I learned from my granddaughter. Now she is 16 years in +2. She taught me many things, how to use internet and everything she taught me. I am not well aware about all these things, but we can learn. So the learning just began. It is not the end. From tomorrow onwards, you multiply your skills, you multiply your learning. Use the social platforms. I wish you all the best. Thank you. Thank you so much, Prakash. பவர்ஃபுல் ஸ்பீச். அதாவது அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லை நான் இவங்ககிட்ட எப்படி பேசுறது, நான் சொல்லி அவங்களுக்கு என்ன புரியும், இதெல்லாம் கேட்டாரு. இப்போ எல்லாரை விட அவர் தான் சூப்பராக பேசிட்டார்ல. ஒரு நல்ல பலத்த கரவழி தூக்கத்தில் காண்கிற கனவுல விழிப்பு நிலையில் காண வேண்டிய கனவு அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு. அந்த கனவு காணுங்க. அதே மாதிரி அவர் எத்தனை பேருக்கு பணம் வேணும்னா கை தூக்கிறதுக்கே யோசிச்சா பணம் எப்படி வரும்? அது இல்லாம பணம் வந்து பாவம் இல்லைம்மா. பணத்தை நல்ல, அதாவது பட்டுப்பட்ட ஒரு அழகா ஒரு வரி சொல்லுவார், நல்லவன் கையில் நாணயம் இருந்தால் 4 பேருக்கு லாபம், அதுவே பொல்லாதவன் கையில் இருந்தால் எல்லோருக்கும் பாதகம். இப்ப நல்லவங்கள்ட்ட தான் பணம் வரும். உங்கள்கிட்ட எல்லாம் நிறைய பணம் இருந்தா நீங்க என்ன செய்வீங்க?
நிறைய பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்களை படிக்க வைப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அதனால நீங்க எல்லாம் நிறைய சம்பாதிக்கணும். முதல்ல அதுக்கு ஆசைப்படுங்க, கனவு காணுங்கள். ஒருத்தர் 1 லட்சம் ரூபான்னு சிரிக்கிறீங்களா, அவர் 20 கோடி ரூபாய் சொல்றாரு. ஸோ அதனால திங்க் ஆல்வேஸ் பி. சரியா? இந்த நிறுவனத்தின் நிறுவனர் தலைவர் திரு மோகன்தாஸ் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். 75 வயது இளைஞர். இந்த பயிற்சி மையத்துக்கு கொடுத்து உதவிய அம்மாவர்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் இங்கே உட்கார்றதுக்கு, நீங்கள் இங்கே உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கணும். இடம் தான் பெரிய பஞ்சம் எங்கே பார்த்தாலும். அம்மா சொன்னாங்க இடம் கிடைக்கல, நாகப்பட்டினத்தில் இடம் கிடைக்கலன்னு சொன்னீங்க. நாகப்பட்டினத்துக்கு எங்களுக்கு இடம் இருக்கு. நாங்க ஒரு விமென்ஸ் குரூப்புக்கு கொடுக்கறதா இருக்கீங்க. அதாவது இடம் தான் முக்கியம். நீங்க வந்து உட்கார்ந்து இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை வந்து ஐயா எல்லாம் தெலுங்கானால இருந்து வந்திருக்காங்க, பெரிய ஆளுமை அவங்க. இவங்க நீர்நிலையை பத்தி ஐயா சொன்னாங்க இல்லையா, எக்ஸனோரா செந்தூர் பாரி சொன்னாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து உங்களை வந்து வாழ்த்துறை வந்திருக்காங்க, வாழ்த்து சொல்றதுக்கு வந்திருக்காங்க. ஆனா இதுக்கு இடம் வேணும் இல்லையா, எங்க பிளாட்ஃபார்ம்ல என்ன சொல்ல முடியும்? அந்த இடம் கொடுத்த அம்மா அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன செய்தி. நான் வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் காலதாமதம் ஆனதுக்கு என்ன காரணம்னா, வேளச்சேரி கிட்ட தண்ணியை இறச்சி கடலுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி இல்லைன்னு போன மாசம் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப இறச்சி தண்ணியை கடலுக்கு விட்டுட்டு இருக்காங்க. ஏது போகுது தண்ணி இறச்சி, இது மார்ஷ்லாண்டுக்கு போகுது. அதனாலதான் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. இது தண்ணி இல்லைன்னு நிக்கிறோம். ஆனா தண்ணியால் நமக்கு பாதுகாப்பு. நாங்க அதனாலதான் 15 நிமிஷம். இங்க ஒரு கலெக்டர் எங்க பக்கம் திருவாரூர் பக்கம் கலெக்டர் என்ன பண்ணாரு, அங்கங்க நம்ம ட்ரில் பண்ணி உள்ள தண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாரு. அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுவே ஏன்னா ஏன் அனுப்பிச்சுங்கிறதுக்காக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது நல்ல யோசனை. அது மாதிரி நல்ல ஆளுமையை அவங்ககிட்ட சொல்லலாம் செய்தியெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி தண்ணியை கடலுக்கு அனுப்பாம பூமிக்கு அனுப்பினோம்னா திரும்பவும் அந்த நம்ம அறுவடை பண்ண முடியும் அந்த தண்ணியை. அதுக்கு நான் என்ன நம்மளுடைய இதுல இருந்து கொஞ்சோண்டு கிளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஐயா வந்துட்டாங்க, அந்த செய்தி சொல்லுங்க. ஒரு செய்தி, நீங்கெல்லாம் வந்து இந்த தொழிலை கத்துக்கிட்டீங்க, சிறந்த ஆளுமை, தொழிலதிபர். நீங்க தொழில் பண்றதுக்கு ஆசையோடு இங்க வந்திருக்கீங்க இல்லையா? யாராவது தொழில் பண்ண போறீங்க? கை தூக்கிட்டீங்க. ஏன்னா பணம் வேணும்னு சொன்னவங்க எல்லாம் கை தூக்கணும். ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டீங்க, ஏதோ பேராசையால பணம் கையை தூக்க கூடாதுன்னு பயந்துட்டீங்க. பணம் வேணும், வாழ்றதுக்கே பணம் வேணும். அடுத்த வேலை இட்லி சாப்பிடறதுக்கு பணம் வேணுமா வேணாமா? மதியானம் சோறு நீங்க எங்காவது போய் எங்க போய் கையை நீட்ட முடியும்? பணம் வேணும். ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா நாளை ஆயிடுச்சு. என்னுடைய 30-35 வயசுல என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மா வந்து ஒரு 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல குழந்தை அதை ஒரு கையால குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. இந்த கையால 10 பாத்திரம் தேய்க்கிறாங்க. அதை நான் ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறேன். கிட்ட போய் நிக்கிறேன். அவங்க அதை தொடவாங்க என்ன கவனிக்கவே இல்லை. அவங்க அந்த வேலையை கவனிச்சுட்டு இருக்காங்க. முடிச்ச பிற்பாடு கேட்கறேன், என்ன மாத்தின ஒரு நிகழ்வு என்னம்மா, ஏமா அதை முடிச்சுட்டு செய்யலாமே, இதை முடிச்சுட்டு ஏமா அவங்க 8:30 மணிக்கு பள்ளி விடணுமா, எங்க அம்மா இவங்க வந்து கல்லூரிக்கு பேராசிரியர், இவங்க 9 மணிக்கு போகணும், இவங்களையும் முடிக்கணும் அவங்களுக்கும் முடிக்கணுமா, அதனாலதான் செய்யறேன். ஏன் உங்க பிள்ளையும் 10 பாத்திரம் தேய்க்க விடலாமேன்னு கேட்டேன். அது ஒரு வருமானம் வருமே அப்படின்னு கேட்டேன். நான் பிள்ளையும் பார்த்து எனக்கு ஒரு ஆசை இருக்கு, எனக்கு ஒரு கனவு இருக்கு. அந்த கனவு பத்தி பேசணும்னு இந்த கனவு ஞாபகம் வந்து எனக்கு. என் பிள்ளை தாசில்தார் ஆகுங்க. அவங்களுக்கு உச்சபட்சமா தெரிஞ்சது தாசில்தார் தான் உயர் பதவின்னு. என் பிள்ளைக்கு சான்றிதழ் வாங்கறதுக்கு இந்த தாசில்தார் ஆபீஸ்ல போய் 1 மாசமா நிக்கிறீங்க, ஒரு சாதி சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்கிறாங்க ஐயா. என் பிள்ளைய தாசில்தார் ஆக்கி எல்லாருக்கும் காசு இல்லாம கொடுக்கணுங்க. 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கனவு பத்தி பேசுறப்ப எனக்கு ஞாபகம் வந்தது. என்னை மாற்றிய நிகழ்வு. அவர் இவங்களுக்கு என்ன செய்யலாம், இவங்களை அன்ஆர்கனைஸ்டு செக்டர், இவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்றப்பதான் இவங்களுக்கு சோறு போடுறதை விட இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பயிற்சியை கொடுத்தோம்னா அடுத்த நிலைக்கு அவங்களுக்கு ஒரு கனவு என்ன, தான் அதிகமா படிக்க முடியல, இருந்தாலும் அவங்க எல்லாம் இடை நின்றவர்கள், படிச்சிருக்காங்க, இடை நின்றவர்கள் 8வது 9வது 4வது இதுல இடை நின்ற வறுமை, ஆனா பள்ளிக்கூடம் போயிருக்காங்க, இடை நின்றவர்கள். ஏன் பிள்ளைய முழுமையா படிக்க வைக்கணும், அவங்க ஆசை நியாயமான ஆசை தானே, இவங்களை ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு தான் இந்த பயிற்சி மையத்தை இவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் 98 97 ஆரம்பிச்சு இது வரைக்கும் இயற்கையின் அருளால இத மாதிரி ஐயா அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதத்தால இன்னை வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு 15,000 பேருக்கு நாங்க இந்த பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 30 விழுக்காடு அதை தொழில் முனைவாரா என்னுடைய சர்வேல மாறி இருக்காங்க. ஏன்னா ஒரு படிப்பு படிக்கிறோம், ஒரு பிஎஸ்சி அந்த பிஎஸ்சி படிக்கிறாங்க, அதுல வந்து 40 பேர் அவங்க பள்ளிக்கூடத்துல இருப்பாங்க, அவங்க வகுப்புல இருப்பாங்க.
அந்த 40 பேரும் வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. அதுல 30 பேர் 40 பேர் தான் வேலைக்கு போவாங்க. மிச்சம் 30-20 பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. மிச்சம் 30-20 பேர் சும்மா வீட்டுல இருப்பாங்க. சில பேர் வேற வேற தொழிலுக்கு போயிடுவாங்க. அந்த 30 பேர் என்னுடைய டார்கெட். படிப்பு கேடியில் வெடிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. எந்த காலம்? கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முந்தைய சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பவே கல்வி 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 கல்விதான். இதுவும் கல்விதான். கல்வினா புத்தகத்தை மட்டும் படி ஏபிசிடி படிக்கிறது மட்டும் இல்லை, இது தொழிற்கல்வி. இந்த கல்வியை முடிச்சீங்கன்னா நீங்க கல்வியாளர். தொழில் கல்வி உங்க பிள்ளைங்களை மேல அப்டேட் பண்ண முடியும். அந்த ஒரே சீரிய நோக்கத்தை தான் இது செஞ்சிருக்கோம். இந்த இதை என்னுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு நீங்க எப்படி மாறணும்? தொழில் முனைவோரா மாறணும். குறைந்த 25,000 ரூபாய் பணம் இருந்தா போதும். உங்களுக்கு நீங்க கேட்டா நாங்க கேட்டா பணம் கேட்டா பேங்க்ல கொடுக்க மாட்டாங்க. நீங்க பொம்பளைங்கெல்லாம் போனா பணம் உடனே கொடுத்துருவோம். ஏன்னா நீங்க ஒழுங்கா கட்டுறாளுங்க. நீங்க சொல்றதுக்கு வருவாரு அலெக்ஸ்ன்னு அவர் இல்ல. ஏன்னா நீங்க போனா உடனடியே அன்னைக்கே தேதியில பர்சனல் பணம் கொடுத்துருவான். நாங்க போனா எங்களுக்கு இருக்கிற டாக்குமெண்ட் சரல் நீங்க 3 வருஷம் என்னென்ன பண்ணுனீங்க எல்லாம் கேட்பான். ஆனா ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு. ஆனா நீங்க ஒழுங்கா கட்டுறாங்க நாணயமான அழுகிட்டு கொடுத்துருவான். 25,000 ரூபாய் கடன் வாங்க உங்களால முடியும். தையல் மிஷின் வாங்குங்க. அப்படியே தையல் மிஷினை அவங்க கொடுக்க முடியாட்டாலும் அரசாங்கமும் நிறைய வச்சிருக்கு. மனுவை போடுங்க. கலெக்டர் ஆஃபீஸ்ல நிறைய மிஷின் இருக்குது. மனுவை போடுங்க. அவங்க தகுதி நிலைக்கு தகுந்த மாதிரி சீனியாரிட்டியில கிடைக்கும். இல்ல வங்கிக்கு போங்க. ஒரு 25,000 கடன் கட்டிடலாம். அதுலயும் மானியோட சிறந்து இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? தொழில் முனைவரா மாறுறதுக்கு ஐயா எல்லாரோட ஆசீர்வாதத்துல சீக்கிரம் நீங்க எங்களுக்கு அந்த ராஜேஸ்வரி அம்மாட்ட செய்தியை பகிர்ந்துக்கணும். நான் இத்தனை ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள். ரஜினி ஒரு படத்துல சொல்லுவார், மாப்பிள்ள அவரு தான் சண்டை அது மாதிரி எக்ஸ்மார் நிறைய நிகழ்ச்சி பண்றோம். இப்போ 10 கோடி ரூபாய் பணம் பண்றோம், செலவு செஞ்சோன்னு இல்லையா? போன வருஷம் ப்ராஜெக்ட் பண்ணோன்னு என் கையில இருந்து எவ்வளவு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க? 1 ரூபா கூட இல்லை. இது மாதிரி அங்கங்க போனா மேடை கொடுப்பாங்க. ஆனா மோகன்தாஸ் சார் அவரோட சொந்த பணத்தில் இருந்து கடன் வாங்கி சம்பளம் கொடுத்தது. ஆசிரியர்களுக்கு எல்லாம் ஊர்ல எல்லாம் நடத்தும் போது கடன் வாங்கி. இன்றைக்கு என்ன வேணுங்கன்னா இதே மாதிரி பயிற்சி 5 இடத்தில் நடக்குது ஒரே நேரத்தில். பெருநிறுவனங்கள்லாம் மிஷின் வாங்கி தராங்க. நீங்க உங்க மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டு உங்களோட வெற்றி கதை அவருக்கு நிறைய ஒரு மோட்டிவேஷன். அவருக்கு குடும்பத்திலேயே நிறைய எதிர்ப்பு. பிள்ளைங்க திட்டுறாங்க, அவங்க வீட்டுக்காரமா திட்டுறாங்க. இந்த என்ன வயசுல என்ன இந்த வேலை எல்லாம் உங்களுக்கு இருக்கிறாங்க. அவர் ஏதோ வைன் ஷாப்புக்கு போன மாதிரியே வச்சுக்கிறாங்க. ஆனாலும் அதுக்கு இடையில 5 இடத்தில் இதே மாதிரி பயிற்சி ஒரே நேரத்தில் நடக்குது. இப்ப நிறைய பெருநிறுவனங்களை இணைக்கிற ஒரு பொறுப்பை திரு மோகன் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. நிறைய பெருநிறுவனங்களை இணைக்கிற ஒரு அற்புத பணி. அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் பில்டர். ஆனா முழு நேரம் இந்த பணியை செய்யறாங்க. ஒரு சில சரி, அதே மாதிரிமா இப்ப ஏன் உங்க இந்த வெற்றி கதையெல்லாம் சொன்னோம் இல்லையா? இன்னும் அம்மாவுக்கு ஆச்சரியமான அடுத்த படம் காத்திருக்கு. இப்படி எல்லாம் நீங்க செய்யறது பெருமையா சொன்னாங்க. இது யார் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? யாரு? நீங்க செய்வீங்களா மாட்டீங்களா? இது மாதிரி பரவாயில்ல. அப்ப நீங்க செஞ்சதை கூட கொடுத்து இது வேளச்சேரியில உங்களை மாதிரி உள்ளவங்க பயிற்சி எடுத்து இந்த பண்ணுன ஒரு படம். இதை அழகா ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு முதலமைச்சரோட படத்தை இதே மாதிரி அந்த பயிற்சியில பண்ணவங்க பண்ணியிருக்காங்க. உடனடியே நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அங்க வந்துட்டு எத்தனை 500 இது மாதிரி பண்ணி கொடுங்க, நான் உடனே பணம் கொடுக்குறேன். இந்த நினைவு பிரச்சனை ஐசிடிஎஸ் நிறுவனத்திற்காக இந்திய குழந்தைகள் நல சங்கம் தமிழ்நாடு, தமிழ்ல சொல்லுறாங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் பிரச்சனை. அதனால நம்முடைய பிரகாஷ் ராவ் அவர்கள் தலைவர் அவர்களிடம் இந்த அழகான ஒரு நினைவு பரிசு, அற்புதமான ஒரு பரிசு. அவருக்கு தமிழ் தெரியாது, இருந்தாலும் ஆந்திராவில இருந்து வந்த அம்மா ஒரு மேடையின்னா ஆண்டாள் பாருங்க, ஆண்டாள் அம்மாவுக்கு ஆண்டாள் எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். எண்ணம் தானே இப்ப சொன்னாங்க இல்லையா? எண்ணம், அந்த எண்ணம் எப்படி வருது பாருங்க. ஆண்டாள் அம்மாவுக்கு ஆண்டாள் படமே வருது. ஒரு கௌரவம் கருதி, அவருக்கு தமிழ் தெரியாதுமா, இருந்தாலும் ஒரு பரிசு கொடுக்கணும், இந்த புத்தகத்தை கொடுங்க, அப்புறம் நாங்க திரும்ப வாங்கி வேற புத்தகம் கொடுத்துருவோம். அப்படியே கொடுங்க உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஆனா தயவு செஞ்சு நீங்க எல்லாம் குழுவா இணையணும். நல்ல இந்த முயற்சி எடுத்து நீங்க வெற்றியாளர்களாக மாற வாழ்த்துக்கள். நானும் சார்பு. ஆமா, தேங்க்யூ.